ஃப்ளவர்ஸ் வேணும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொக்கோலி பால்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ப்ரொக்கோலியை வச்சு செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் ப்ரொக்கோலி சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. இதில் அவ்வளோ அதிகமாக சத்து வந்து நிறைஞ்சிருக்கு. ஸோ நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு ப்ரொக்கோலி வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து கழுவி ஒரு பாதி ப்ரொக்கோலி வந்து நான் துருவி வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், பொடியாக கட் பண்ண பூண்டு, 4-5 பல் பூண்டு, 1 ஸ்பூன் ஒரிகானோ, 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ் வந்து சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் குருமிளகுத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இதுக்கு தேவையான உப்பு போட்டு பிசைஞ்சிட்டு 2 ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸு, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் சேர்த்தி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் பிரெட் க்ரம்ஸ் வந்து ஒரு ஓரமாக வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து ஒரு அடுப்பில் வந்து காஞ்சிட்ருக்கு. அது வந்து எண்ணெய் சூடானதும் ப்ரொக்கோலி பால்ஸ் வந்து இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டி நம்ம வந்து மைதா மாவில் டிப் பண்ணுவோம், அது மாதிரிலாம் டிப் பண்ண தேவை. பிரெட் க்ரம்ஸை வச்சு கோட்டிங் மட்டும் பண்ணால் போதும். இப்போது எல்லா பக்கமும் வந்து கோட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம வந்து சூடாக இருக்க ஆயிலில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயிலில் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போது ஒரு சைடு வந்து லைட்டாக வந்ததும் இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனதுமே வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது 2 சைடும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆனது எடுத்துக்கோங்க. இது வந்து சாஸில் மயோனைஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்ல ஒரு இஃப்தார் ஸ்நாக்ஸாக கூட இது செய்யலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.